Today we are going to see about the sums in the residential status. I am Geeta Srinivasan, Assistant Professor from KZS Kasinada College of Arts and Science. போன கிளாஸில் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் உடைய பேசிக் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அது ரிலேட்டடான சம்ஸ் ஒன்று பார்க்கலாம். இங்கே கேள்வியில் என்ன இருக்குன்னா, மிஸ்டர் Amal, an Indian citizen, left India for the first time on 29/9/2024. He did not return until 31/3/25. Determine his residential status for the previous year 24/25 அப்படின்னு இருக்குது. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நாம் ப்ரீவியஸ் இயருக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயருங்கிறது என்னதுன்னா April 1 4 சரிங்களா, 1/4/24 to 31/3/25. ஸோ ப்ரீவியஸ் இயர் நம்முடைய கணக்கு பிரகாரம் ப்ரீவியஸுங்கிறது 24/25 ஃபிஃப்த் இயர். ஸோ இப்போ அவர் என்னைக்கு போனாங்க, ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவை விட்டு அவர் போகிறாரு. எப்போ போகிறாருன்னா 29/9 தான் போகிறாங்க. அப்போன்னா இங்கே சொல்யூஷனில் ஒரு சார்ட் மாதிரி இருக்குங்களா, அந்த ப்ரீவியஸ் இயருங்கிறது 24/25ன்னு எழுதியிருக்கு. ஏப்ரல் மாதம் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. மே மந்த்தும் இந்தியாவில் 31 டேஸ் இருந்திருக்காங்க. ஜூன் மாதமும் அவர் இருந்திருக்காரு. ஜூலை 31 இருக்காரு. ஆகஸ்ட் 31 இருக்காங்க. செப்டம்பர் 29th வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் இருந்தார். ஸோ அந்த 29th அன்னைக்கு தான் அவர் கிளம்புறாரு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், என்றைக்கு அவர் டிஸ்பேட்ச் ஆகுறாரோ அந்த நாளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ அப்போது அக்டோபர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இதில் எதுலேயுமே அவர் இந்தியாவில் இல்லை. அவர் என்றைக்கு தான் வந்தார்னா கடைசி நாள் தான் அந்த 31/3 தான் வர்றாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா இந்த 30 ஏப்ரலில் 30 நாள் இருக்குல்ல, 30, 31, 30, 31, 31, 29 இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா டோட்டலாக நமக்கு 182 டேஸ் வருது. ஸோ 182 டேஸ் இருக்குன்னா அப்போ பேசிக் கண்டிஷனில் நம்ம பார்த்துருக்கோம்ல, ப்ரீவியஸ் எல்லாம் 182 டேஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே சின்ஸ் இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஆக்சுவலாக பேசிக் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கேள்வியில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கட்டாயமாக இந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 10 இயர்ஸில் 2 இயர்ஸ் இருந்திருக்கணும், 7 இயர்ஸில் 732 டேஸ் 730 இயர்ஸ் டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணுங்கிற பேசிக் கண்டிஷனையும் அவர் ஃபில் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் ஃபஸ்ட் டைமாக போயிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லா வருடமும் இந்தியாவில் தான் இருந்திருக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஹீ இஸ் அ ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த சம் போடலாம். இங்கே ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, மிஸ்டர் ஷர்மா அ க்ரூ இன் அன் இண்டியன் ஷிப் லெஃப்ட் இந்தியா அப்படின்னு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அ க்ரூ இன் அன் இண்டியன் ஷிப் அப்படின்னா அவருக்கு எத்தனை நாட்கள் இருந்திருக்கணும் பேசிக் கண்டிஷன்லையே, கம்பல்சரியாக 182 டேஸ் இருக்கணும். 60 டேஸுங்கிற எக்ஸ்கியூஸ் இவங்களுக்கு பொருந்தாது. சரிங்களா. ஸோ கேள்வியை பார்க்கலாம். மிஸ்டர் ஷர்மா எ க்ரூ இன் இண்டியன் ஷிப் லெஃப்ட் இந்தியா ஆன் 10/8/24 and came back to India only on 15/6/25. Determine its residential status. அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற சம்மையும் அதோடைய ப்ரீவியஸ் இயருங்கிறது என்ன, 24/25. ஸோ ப்ரீவியஸ் இயருங்கிறது எங்கே தொடங்குது, ஏப்ரல் மந்த்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் 1/4லேருந்து 31/3 வரைக்கும் ப்ரீவியஸுங்கிறது கன்சிடர் ஆகும். ஸோ இந்த பர்சன், இந்த ஷர்மா எப்போ போகிறாருன்னா 10th 8வது மாதம் 10/8 ஹி லெஃப்ட் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த 10ஆம் தேதி வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. இந்த ஆன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அவர் இந்தியாவில் இருக்கார், மே 31 டேஸும் இந்தியாவில் இருக்கார், ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 10 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ எப்போ அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னா அந்த வருடம் முடிஞ்ச பிறகு தான் அவர் வர்றாரு. அதாவது 15/6 தான் அவர் இந்தியாவுக்கு திரும்புகிறார்.
ஸோ இந்த 5 மாதத்தில் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வர்றது வந்து 132 டேஸ் வருது. இந்த 132 டேஸ் வந்து நார்மல் பர்சனாக இருந்தால் 60 டேஸ் இஸ் எனஃப். ஆனால் இந்த ஷர்மாங்கிறவர் இந்தியன் க்ரூஸ் ஷிப்பில் வேலை செய்கிறதுனால ஆல்ரெடி நம்ம சம் தொடங்கும் போது பார்த்தோம் அவருக்கு எத்தனை நாட்கள் வேணும், அவருக்கு மினிமம் அவருக்கு வந்து 182 டேஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து எடுத்த ஆன்சரை எழுதணும். As a member of a crew of an Indian ship, Sarma should have stayed in India at least 182 days during the 24-25. Therefore, he is a non-resident. Citizenshipல அவர் இந்தியன் தான், ஆனால் அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணல. அதாவது 182 டேஸ் ஸ்டே பண்ணாதனால அவரை நம்ம என்னவா சொல்கிறோன்னா he is a non-resident அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான்-ரெசிடெண்ட்டுக்கு additional condition not at all need not be considered for those who do not satisfy any of the basic condition. non-residentக்கு எந்த கண்டிஷன்ஸும், அதாவது ஆர்டினரியா நாட் ஆர்டினரியாங்கிற பேசிக் கண்டிஷன்ஸ் அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ நம்ம தேர்டாக ஒரு சம் பார்க்கலாம். இவர் வந்து ஃபாரின் சிட்டிசனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மிஸ்டர் வாசு அ ஃபாரின் சிட்டிசன், அதாவது ஹி இஸ் நாட் இந்தியன் ஒரிஜின், ஓகேவா, came to India on 25/3/24 and it was his first trip to India in the last 20 years. He left India for Germany on 1/10/24 for business purpose. So on 1/3/25 years he came back அப்படின்னு இருக்கு. இப்போ இவர் யார்? இவர் வந்து ஃபாரின் சிட்டிசன், அதாவது இந்தியன் ஒரிஜின் தான். அவங்க தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்ருப்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைமாக வர்றாங்க. எப்போ வர்றாரு? 25/3 அன்னைக்கு வர்றாங்க. சரிங்களா? 24 அன்னைக்கு வர்றாரு. அப்படின்னா அவர் எத்தனை நாட்கள் இந்தியாவில் இருப்பாங்க? அந்த சார்ட் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள். நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயருங்கிறது 1 ஏப்ரல் to 31 மார்ச் இல்லையா? ஸோ ஏப்ரல் மாதம் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு, மே மாதமும் இந்தியாவில் இருந்திருக்காரு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு எத்தனை மறுபடியும் அவர் எப்போ வந்துட்டாருன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதியே வந்துட்டார். ஸோ மார்ச்சில் 31 டேஸ்லேயும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு டோட்டலாக எத்தனை நாட்கள் வருதுன்னா 215, அதாவது 215 டேஸ் வந்து he was stayed in India. So though he is a foreign person, though he is a foreign citizen, he stayed 215 days in India, so he will be considered, he is fulfilling the basic condition, so he is a resident. சரிங்களா? பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஏன்னா இவர் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காருல்ல, பேசிக் கண்டிஷன்ஸு ஓகே. அப்போ அடிஷ்னல் கண்டிஷன் என்ன இருக்கணும்? 10 இயர்ஸில் 2 வருஷம் இருக்கணும், இல்லை 7 இயர்ஸில் 730 டேஸ் இருக்கணும். இது ரெண்டுமே அவர் ஃபில் பண்ணாததுனால he is a resident but not a ordinary resident. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ ஸ்டேட்டஸ், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் உடைய 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம பார்த்த இந்த 3 சம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரிமைனிங் சம்ஸு மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.